வணக்கங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை வழிபட்டால் முருகர் நமக்கு வேண்டிய வரங்களை தருவார் என்பது ஒரு ஐதீகம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை செவ்வாய் ஹோரையில் வழிபடுவது மிகவும் நல்லது. செவ்வாய் ஹோரை காலை 6 to 7 6 to 7ல் நான் வெற்றிலை தீபம் போட்டு முருகனை வழிபாடு செஞ்சேன். அது எப்படி வழிபாடு நான் செஞ்சேன், எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல எங்கிட்ட இருக்க ஓம் விளக்கு எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அப்புறம் வெற்றிலை தீபம் போடுறோம்ல அந்த பிளேட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இந்த சிலை வந்து பழனியில் வாங்கினது, கோபுரத்தில் முருகன் இருப்பது போல். இது எங்கிட்ட கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருக்குங்க. வெற்றிலை தீபம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெற்றிலையில் இருக்கிற காம்பை வந்து நம்ம கிள்ளி எடுத்து வச்சுக்கணுங்க. அதை வந்து நம்ம தீபம் ஏற்றும்போது அந்த எண்ணெய்க்குள்ளேயோ நெய்க்குள்ளேயோ அந்த 6 காம்பையும் உள்ளே போடணுங்க. சரவண பவ அந்த 6 எழுத்து மந்திரத்திற்காக 6 வெற்றிலையே நம்ம வைக்கிறோங்க. அந்த காம்பில் வந்து மூத்த தேவியார் குடியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனால நம்ம அந்த காம்பை வந்து கிள்ளி எடுத்துடுறோம். வெற்றிலை தீபம் இது மாதிரி 6 வெற்றிலையை நீங்கள் வந்து தட்டத்தில் பரப்பி வச்சுட்டு, அதுக்கு மேலே செவ்வரளி பூ வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்த மலர். நீங்கள் வந்து செவ்வரளி எந்த பூ வேணாலும் போடலாங்க. உங்கள் மனசார நீங்கள் முருகனை வேண்டி பூ போட்டிங்கன்னா போதுங்க. அடுத்தது வந்து நாம் வந்து அந்த ஓம் விளக்குக்கு எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்காங்கல்ல 6 காம்புகளையும் அந்த எண்ணெய்க்குள்ளார போட்டுட்டு திரி போட்டு நாம் விளக்கு ஏற்ற வேண்டியது தாங்க. விளக்கை ஏற்றி முருகனை மனசார நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா முருகர் உங்களுக்கு நீங்கள் வேண்டும் வரங்களை தருவார், கட்டாயம் தருவார். நீ தான்ப்பா முருகா, நீ தான் என்னைய பார்த்துக்கணும், நீ உன்னைய தவிர வேறு யாருமே எனக்கு துணை இல்லை அப்படின்னு நீங்கள் மனமுருகி நீங்கள் வேண்டுனீங்கன்னா முருகன் நீங்கள் வேண்டிய வரங்களை உங்களுக்கு கட்டாயம் தருவாருங்க. இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் வந்து 6 வாரம் 12 வாரம் உங்கள் வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யலாங்க. இத்தனை நாள் தான் செய்யணும், இவ்வளோ நாள் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் எவ்வளோ நாள் வேண்டுதல் வச்சுருக்கிறீங்களோ உங்கள் வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி உங்களால் செய்ய முடிகிற வாரங்கள் தவறாமல் முருகனுக்கு செய்யுங்க. முருகனோட அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. இது வந்து பஞ்சகவ்ய விளக்குங்க. அது பஞ்சகவ்ய சாம்பிராணிங்க. பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவதனால பஞ்சபூதங்களும் நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு ஐதீகம். எங்கிட்ட பஞ்சகவ்ய விளக்கு இருக்குங்க. நான் முருகனுக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறேங்க. நீங்கள் தவறாமல் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே நல்ல ஒரு திருப்பம், கட்டாயம் உங்களுக்கு ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து தெரியுங்க. முருகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த விளக்கோட வெளிச்சத்துலேயும் அந்த சாம்பிராணி புகையிலையும் அந்த பூவுக்கும் முருகர் எவ்வளோ அழகாக ஒரு குழந்தை போல் எப்படி சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாரு பாருங்க. முருகர் வந்து ஒரு குழந்தை மாதிரிங்க. நாம் அன்பு காட்டினா அவர் அன்பு காட்டுவார். நம்ம அன்பு காட்டலின்னா உடனே முருகர் வந்து நம்மளுக்கு அன்பு காட்ட மாட்டாரா அப்படின்னு இல்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு முருகனை உருகி வழிபடுறோமோ அந்த அளவுக்கு முருகன் கவலைப்படாதடா, நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ட்டு நம்ம குரலுக்கு ஓடோடி வருவாருங்க முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரோஹரா, கந்தனுக்கு அரோகரா.